والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين. وقال الله تبارك وتعالى: وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: العين حق ولو سابق شيء القدر لسبقت العين وإن العين لتدخل الرجل القبر والجمل القدر أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் எப்படி நலவுகள் வரணும் என்று அதை பற்றி சிந்திச்சு அதுக்கான முயற்சிகள் செய்வோமோ அதை விட பல மடங்கு ஒரு மனிதன் கவனத்தில் இருக்கணும். ஆபத்துகள்ல மாட்டிக்கலாம். ஆபத்துகள் அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. எதுகளுக்கு பாதுகாப்பு இல்லையோ, எதுகளுக்கு ஆபத்தான விஷயங்களோ, அந்த ஆபத்தான விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திக்கிறார். சில ஆபத்துகள் நேரடியாக கண்ணுக்கு தென்படும். சில நோய்கள் மனிதனுக்கு கண்ணுக்கு தென்படும். அதை உடலால் உணரையும் அதை வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காட்டவுமே, அவர் மருத்துவம் செய்யவுமே. இன்னும் சில ஆபத்துகள் இருக்குது, நோய்கள் இருக்குது. அது ஒரே அடியாக அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மருத்துவம் செய்வதற்கும் மருத்துவர்கள் குறைவாக இருப்பார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயங்களை பற்றி இந்த உம்மத்துக்கு சொல்லி வச்சிருக்கிறார். இந்த விஷயத்துல ஆண் பெண் சிறியவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லை. இந்த ஆபத்துகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு அப்படியான ஆபத்துகள் ஒன்றுதான் கண் திருஷ்டி என்று சொல்றோம். நாங்க பேச்சுக்கு கண்ணூர் என்றோம். சிலர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்று இல்லை. யார் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்க குர்ஆன் ஹதீஸ விளங்க ஹதீஸ பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அதிகமான மனிதர்களுக்கு பாதிப்புகள் வாரதுக்குள்ள பிரதானமான காரணம் அந்த கண் படுறது, கண் திருஷ்டி. ரசூலுல்லாஹ்வையே விழுத்தாட்டுறதுக்கு காபிர்கள் கண் திருஷ்டியை பாவிக்க பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வை விழுத்தட்ட பார்த்தாங்க. பெரும் பெரும் நபிமார்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு கண்ணூர் பட்டுனோடு பயந்தார். இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மையானதாகும். மறக்காதீங்க, கண் திருஷ்டி உண்மையானது. அப்படி ஒன்று இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கலா கதிர ஏதாவது முந்தி கொண்டு போயிடலாம். எல்லாம் நடக்கிற கலா கதிர் படி நடக்கும். அல்லாஹ் விதியில எப்படி எழுதியிருக்கிறானோ அந்த முறையில் தான் நடக்கும்.
وَلَوْ كَانَ شَيْءٌ سَابَقَ الْقَدْرَ அல்லாஹ்வுடைய கதிரோட போட்டி போடக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது கண்ணூராகத்தான் இருக்கும். கலா கதிரில் எழுதப்பட்டதை கூட சில நேரம் பெறட்டேலாது. அப்படி கலா கதிரை மீறிக்கொண்டு போற அளவுக்கு ஒன்று விளங்குதா கண்ணூறு தான் சொன்னாங்க. சொல்ல அதை இன்னும் விவரமா சொன்னாங்க. சிலரோட கண்ணுகள் பட்டா மனுஷனை கொண்டு போயிட்டு கபூர்ல போட்டுருவோம். வைனல் ஐன் லா யுذஹிபு الرجل القبر கண் இருக்குது, சில ஆட்களை கபூர்லயே போட்டுரும். அந்த கண் பட்டா நோய் வந்துடும், முடிவு மௌத்தாக. வேற வேற காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பாங்க டாக்டர் மாதிரி. சில நேரம் அவங்க மசீதுக்கு படாது, அவங்க சொல்லிக் கொண்டிருப்பாங்க ஒன்றுமே இல்லை, பார்த்த ஆல்மோம் ஒன்றுமே இல்லை நினைத்து மொத்தம். அது டாக்டருக்கு தெரியாது, அவருக்கு அது படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்தில கண் பட்டா அந்த ஒட்டகத்தை சட்டிக்குள்ள கொண்டு வந்துருமாட்டாங்க. ஏன்? ஒட்டகத்தை கண்பட்டா அந்த ஒட்டகம் நோயாளி ஆகிடும், அது சாகரத்துக்குள்ள இடத்துக்கு போய்க்கிறோம். இப்ப அதுல எஜமான் அறுத்து அதை சமைச்சிருவார், சட்டிக்கு வந்துடும். இவ்வளவு குயிக்கணும். கண் திருஷ்டி என்பது இவ்வளவு ஆபத்தான. இதை விட அதில் ஆபத்தை உணர்த்த வருடமே தெரியும். முஸ்னத் அஹ்மதில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், வேளாண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் ஒன்று போனாங்க, மதீனால இருந்து மக்கா. சஹாபாக்களும் அவங்களோட போய் கொண்டிருக்கிறாங்க. இடையில ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி ஓடையில குளிக்கிறது போனார். யாரு சஹாபி? சஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மிச்சம் பக்குவமான ஒரு பழைய சஹாபி சஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு. அவர் பேச்சு ஜுப்பாவை கலட்டி குளிக்கிற, ஜுப்பாவை குளிக்கிறாரு, ஜுப்பாவை கலட்டினா குளிக்கிறது. அந்த சஹாபி ரொம்ப அழகான தோற்றமும் அழகு, அவரோட உடலும் ஒரு அமைப்பு, பார்க்கிறவங்களை கண்ணை பறிக்கும். இவர் ஜுப்பாவை கலட்டின கிட்ட இருந்தார் இன்னொரு சஹாபி, ஹஜ்ரத் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இதை பார்த்துட்டு சொன்னாரு, இது போல ஒரு அழகான உடலை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. சூரிய வெளிச்சப்பட்டு கருப்பே படாத ஒரு மினுங்கக்கூடிய அழகான வெண்மையான உடலாக இருக்கிறதே என்றார். இவ்வளவுதான் சொன்னார். என்ன ஆச்சு? சஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு துடிச்சு கொண்டு விழுந்துட்டார். சொன்னதான் தாமதம், விழுந்துட்டார். தலைய உச்சத்திக்குள்ள எல்லாம் போயிட்டார். சஹாபாக்கள் அவரை தூக்கிக்கொண்டு வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், குளிக்க போன ஒரு ஜுப்பாவை கலட்டினார், விழுந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு இவருடைய விஷயத்துல யாராவது ஒரு நபர்ல சந்தேகம் இருக்கிறான்னு கேட்டாங்க. வந்தவங்க சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், இவர் ஜுப்பாவை கலட்டின உடனே இவருடைய உடலை பார்த்து ஒரு ஆள் இப்படி சொன்னாரு. சொன்னாங்க, அப்படி என்றா அவரோட கண் தான் இவரு பட்டி. யாரோட கண் பட்டிச்சோ அவரை கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இப்ப குளிங்க. அவரை குளிக்க சொன்னாங்க. அவர் குளிக்கும் போது ஊற்றக்கூடிய தண்ணி அவருடைய உடம்புல பட்டு விழுகுதே, அந்த தண்ணியை எடுத்து மயங்கி விழுந்திருக்கிற சஹாபியில தலையில மூஞ்சில மேல தெளிச்சாங்க. அப்படியே ஒழுங்கி நின்றுட்டாரு. அப்படி ஒரு வருத்தமே வராத போலிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா தக்துலூன அஹாக்கும், ஏனப்பா உங்களோட கண்களால உங்களோட சகோதரர்களை கொல்ல போறீங்கன்னு கேட்டாங்க. உங்களோட சகோதரர்கள் உங்களோட புள்ளகளை கண்ணால கொல்ல போறீங்களான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க,
நீங்க யாராவது ஒருத்தர்ல ஆச்சரியமான ஒன்றை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீங்க வாயால உணராதீங்க. நீங்க அதை பார்த்து சொல்லுங்க தபாரக்கல்லாஹ்னு சொல்லுங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹின்னு சொல்லுங்க. அல்லாஹ் கண்ணுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பான் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி யாருக்காவது கண்ணால ஒரு ஆள கண்ணால பாதிப்பு வந்துச்சுன்னா உங்களை குளிச்சு தண்ணியை தாங்கன்னு கேட்டா குளிங்கன்னு சொல்லப்பட்டா அந்த மனிதரை பாதுகாக்கிறதுக்காக குளிச்சு நீங்க தண்ணியை குடிங்கன்னு சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். இதை பார்த்தாலே எங்களுக்கு விளங்குறதுக்கு ஏனும் எத்தனை பேர் இந்த ஆபத்தில் அகப்படுறாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அழகை பத்தி கேள்விப்பட்டீங்க. எவ்வளவு அழகான சஹாபி, எவ்வளவு அழகான ஒரு நபி. அவங்களுக்கு இருந்தாங்க 10 நானமார் இருந்தாங்க. 9 நானா ஒரு தம்பி, அவங்களும் சேர்த்து 11 பேர். அந்த 11 பேருமே அழகானாங்க. பார்க்கிறதுக்கே நல்ல வாட்ட சாட்டமான ஆட்கள். ஒரு முறை பார்த்தவங்க 2ஆம் முறை பார்ப்பாங்க. இப்ப இவங்க ஒரு பயணம் போறாங்க எகிப்துக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புள்ளகளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பினாங்க. என்ன சொன்னாங்க? யா பனிய லா தத்குலு மின் பாபி வாஹித். புள்ளகளே, ஒரே வாசலால எல்லாரும் போவாங்க. ஒரு இடத்துக்குள்ள நுழைகிற நேரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வாசலால போவாங்க. தஃசீர் இப்னு கஸீர் எழுதுறாங்க, ஏன் போகவானம்டா உங்களோட அழகான தோற்றத்தில கண் பட்டு சென்றா, இவ்வளவு புள்ளகளா என்று கண்ணும் பட்டு சென்றா அதுல பாரதூரத்தை சொல்லலாம். பல்வேறுபட்ட வாசல்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் போய்த்துக்கோங்க, ஒன்றாக சேர்ந்து பேசிடாதீங்கன்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஃசீர்ல எழுதுறாங்க, கண் திருஷ்டிய பயந்து புள்ளகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வாப்புக்கும் உம்மக்கும் இவ்வளவு புள்ளகளா என்ற அந்த பார்வைப்படும். அது குடும்பத்துக்கு பெரிய வீழ்ச்சியை உண்டாக்கும். புள்ளகள் அழகில கண்படும். அது புள்ளகள உயிருக்கு ஆபத்தாக மாறும், அவங்களோட வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறும். இதை பயந்து அந்த வாப்ப சொல்லி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாவத்துடைய பணியை செஞ்சு கொண்டு போற நேரம் மக்கள் நாள் போக 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 தீனுக்குள்ள நுழைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. காவிரிகள் முயற்சி செய்யறாங்க, முயற்சியை நிப்பற்றுறது. இஸ்லாம் வளர்றதை நிப்பட்டோடும், ரசூலுல்லாஹ் தாவத்துல உழைப்பை தடுத்து நிறுத்தோடும். பல வகையில முயற்சி செஞ்சாங்க, யுத்தம் செஞ்சு பார்த்தாங்க, ஊரில் இருந்து விரட்டி பார்த்தாங்க, யகூதிகள் சூனியம் செஞ்சு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிக்கு படுதூறு சொல்லி அதால மானத்தை இழக்க வச்சு அவங்கள மக்களில் இருந்து ஒதுக்கலாமான்னு பார்த்தாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, தோல்வி. கடைசிக்கு ஒரு முயற்சி செஞ்சாங்களா, சில ஆட்கள் இருக்குது அவங்கள கண் கொள்ளாத, எல்லாரோட கண்ணாலையும் கண் திருஷ்டி வாரல. சில ஆட்கள் இருக்குது அரபில சொல்லுவாங்க ஐயான்னுவாங்க, அவங்கள கண்பட்டா அவ்வளவுதான் வரக்கத்தான கண்ணவங்கள கண்ணால பார்த்து வாயால ஊதினாங்க, ஆள் முடிஞ்சு, கடை முடிஞ்சு, வாகனம் முடிஞ்சு, குடும்பம் முடிஞ்சு, வீடு முடிஞ்சு. இப்படி ஆட்கள குஃபார் குறைஷிகள காவிரிகள் இனம் கண்டு வச்சிருந்தாங்க. இவங்களை கண் பட்டா ஆள் இல்லாம போறேன். அப்படியான ஆட்களை சேர்த்து நீங்க இந்த முகம்மத பாருங்கப்பா, அப்படியாவது நல்ல முழுதத்துவம்னு பார்த்தா அல்லாஹ் சொல்றான், பட்டிருக்கும் நான் உங்களை பாதுகாத்திருந்தேன். சூரத்துல் கலம்ல அத பத்தி ஆயத்து இருக்குது. வஇ யகாதுல் லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். நபி, அந்த குஃபார்கள் அவங்கள பார்வையால உங்களை சருக வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்களை பாதுகாத்தார். இதனால கண் திருஷ்டி என்பது இந்த ஹதீஸ்கள் ஆதாரங்கள் இருந்து விளங்குது. கண் திருஷ்டி உண்மை என்பது எவ்வளவு தூரம் உண்மை, அதுல பாதிப்ப ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்க, அதுல பாதிப்ப சஹாபாக்கள் கண்டிருக்கிறாங்க.
அதுக்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும் என்று வேளாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே நேரம் நாங்க விளங்குவோம், அதிகமாக கண்படுற யாருக்குண்டா சின்ன பிள்ளைகள். கண் திருஷ்டியில தாக்கம் கூட சின்ன பிள்ளைகளுக்கு கண் திருஷ்டியில தாக்கம் கூட. காரணம் என்னண்டா, சின்ன பிள்ளைகளே பாதுகாப்பு துவா தெரியா, அவங்க இந்த துவாக்கள் ஓதுறவில் அவங்களே தெரியவும் கூட. இரண்டாவது, சின்ன வயதுல அவங்களோட அழகு படிச்சது தெரியும். நல்ல திறமையான பிள்ளைகள், அழகான உருவம், கிளி போல பேசுறவங்க, கத்திரி போல பேசுறவங்க, சின்ன வயதிலே நல்ல திறமைகளை காட்டக்கூடியவங்க, இது கண்களுக்கு வெட்டி தருவாங்க. அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, புள்ளகல்ல கட்டித்தனத்தில் ஆசல ஒண்ணு பீத்தப்படாது. சில வாப்பமாரிக்கு சபையில கொட்டு ரவான் கொட்டுல புள்ளகல்ல பெருமையை பேசி தள்ளுற, ஏன மகன் அப்படி, ஏன மகன் இப்படி, ஏன மகன் அப்படி. நீங்க உதவுறதால மகன் சத வளர போறதில்ல, மகனுடைய அந்தஸ்து கூடுறதில்ல. அதால 4 பேரு வாயால கண்ணால பார்த்து உங்களோட பிள்ளைக்கு ஆபத்து வரப்போங்க. குழந்தைகள திறமைகளை ரொம்ப யோசனை பண்ணிதான் சொல்லணும், மறைச்சுதான் வைக்கணும். யார்கிட்ட சொன்னா உண்மையில சந்தோஷப்படுவாங்களோ, யாரு உள்ளால பொறாமப்படாம இருப்பாங்களோ அவங்கள பார்த்துதான் சொல்லணும். எங்கட வாப்பாட்ட எங்கட பிள்ளைய பத்தி சொன்னா பொறாமப்பட மாட்டாரு, அப்படியே அவர்கிட்ட சொன்னது பிரச்சனை இல்லை. எங்கட உம்மாட்ட எங்கட பிள்ளைய பத்தி நாங்க சொன்னா அது பிரச்சனை இல்லை, அவங்க பொறாமப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. கூட்டாளிகிட்ட சொல்ற பெருமைய, சபையில சொல்ற பெருமைய இவங்க வழியால உங்களோட இணங்கி பேசின மாதிரி இருந்தாலும் அவங்களோட கல்விகள் பார்த்து கொண்டிருக்கும். ஏண்ட பிள்ளைகிட்ட இப்படி திறமை இல்லையே, இவண்ட பிள்ளைக்கு இந்த திறமை வந்திருக்கிறே என்று அவங்களோட உள்ள வைக்கும். அவர் நபிசல்லல்லாஹு சொல்லி தந்தாங்கன்னா, சின்ன பிள்ளைன்னா பெரியவங்க தான், அவங்ககிட்ட நல்ல ஒரு திறமையை ஆற்றலை நீங்க எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை நீங்க கண்டீங்கன்னா உடனே நீங்க என்ன செய்யுங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. சின்ன வார்த்தை கண்ணூருடைய நஞ்சி அந்த பிள்ளைகளை தாக்காம இருக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு பாதுகாப்பு தான். மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க, தபாரக் அல்லாஹ்னு சொல்லுங்க. ஹதீஸ்ல இருக்குது, சில சின்ன பிள்ளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, தலை முடிய வலிச்சு வைங்க. சஹாபாக்கள் பிள்ளை மொட்டை அடிக்கிறேன்னு சொல்ற ஹஜ் உம்ரா போனவை சின்ன பிள்ளைகளை கொண்டைய வலிச்சு வைங்கன்னா, ஏன் அந்த பிள்ளைகள் அழகு, அந்த பிள்ளைகள் படிச்சது தெளிவுறாங்க, வசீகரமாக இருக்கிறாங்க, கண்கள் பட்டிடக்கூடாது, அதனால முடிய வலிச்சு விட சொன்னாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட நானா, இவர் மூத்தான நேரம் மூத்தா யுத்தத்தில ஒரு தளபதியாக போயிட்டு 2வது ஆளாக ஷஹீதானார். அப்ப அவருக்கு 32 வயசு. 32 வயசுல ஷஹீதானார். மௌத்தாகிற நேரம் சின்ன சின்ன பிள்ளைகள் 3 பேர், அப்துல்லா, முஹம்மத், அவுனன். பார்க்கிறதுக்கே அழகான ஆட்கள். ரசூலுல்லாஹ் குடும்பம் அவங்க, நபியில பெரியப்பாட மகன்மாரு, அவருடைய பிள்ளைதான் அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேருடையும் முடிகளை வலிச்சுதான் தன்னோட கொஞ்ச நாள் வச்சு கொண்டிருந்தாங்க. அந்த வாப்பட யோசனை வராமிக்கிறது. ஹதீஸில் பதிவாய் அவர் சின்ன பிள்ளைகள விஷயம் மட்டுமில்ல, நாங்களும் யோசனை பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற எந்த ஞாபகத்தை அல்லாஹ் பறிச்சிருவானோ தெரியா. கண்ணூரால எத்தனை பேருக்கு இருக்கிற பாக்கியங்கள் பறிக்கப்பட்டு போகுமோ தெரியா. அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, கண் திருஷ்டி மனிதண்ட கண்ணால மட்டுமல்ல ஏற்படுற, ஜின்களாலே ஏற்படுமா. ஜின்கள கண்ணும் படும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில
ஒரு காலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜின்களில் இருந்து ஜின்களுடைய பார்வையிலிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டுதான் ஜின்கள பார்வைப்பட்டுமோன்னு பயந்து அதுக்கு பின்னாலதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த பாதுகாப்புக்குரிய சூறாக்கள் இறக்கப்பட்ட பிறகு அடுத்த துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. அந்த குல் சூறாக்களை கொண்டு அவங்க பாதுகாப்பை பெற்றுக் கொண்டாங்கன்னு ஹதீஸ்ல பதிவாகும். டாய்லெட்டுக்கு போற நேரம் ஏன் துஆ ஓதிக்கொண்டு போறோம்? டாய்லெட்டுக்கு போற நேரம் இடது காலை வச்சு நாங்க துஆ ஓதணும். துஆவை படிச்சு தந்திருக்கிறாங்க. டாய்லெட்டுக்குள்ள போறதுக்கு என்ன துஆ கேட்க சொன்னாங்க? யா அல்லாஹ் வருத்தம் இல்லாம பெய்திரணும். அப்படியா துஆ கேட்க? போற விஷயத்துக்கு என்ன துஆ நடக்குது? துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மினல் குபுஸி வல் கபாயிஸ். யா அல்லாஹ் ஆண் ஜின்கள் பெண் ஜின்கள் ஆண் ஜின்கள் பெண் ஜின்களுடைய கடுதியில இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். டாய்லெட் ஆக கொள்ளாத இடம், மனிதன் அவுரத்து வெளிப்படுத்தப்படுகிற இடம், மறைக்க வேண்டிய இடங்கள் திறக்கப்படுகிற இடம், அதிகமான கழிவறைகள்ல டாய்லெட்டுகள்ல ஜின்கள் தங்கி இருக்கிறாங்க. மரத்தல இலைகளுக்குள்ள தங்கி இருக்கிறாங்க. அவங்கள பார்வைப்பட்டு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை படிச்சிருந்தார். எனவே கண்ணியமான வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்துல மிக 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 கவனமாக நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் எச்சரிக்கிறாங்களா, நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். துஆக்களாக முக்கியம். அப்ப இதுக்குரிய ஜின்களுடைய கண்ணிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும், மனிதன் கண்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். ரெண்டு புறமும் ஆபத்து. சில நேரம் எங்கட கண்ணே எங்களுக்கு படுமா, அவரை தீக்கிற திறமை அவரை யோசிச்சு அவரோட கண் அவரை பட்டு. துஆவோடுதான் உலகத்துல வாழணும். இந்த நேரம் படுவன் இல்லை. ஆகவே எங்களை படிச்சு தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தொழுகை பிறகும் குல் சூராவை 3 தரம் ஓதிக்கோங்க. அவசரமே எங்களுக்கு சலாம் கொடுத்தா ஊசி குத்தினவ மாதிரி பாஞ்சு ஓடும். எல்லாம் பாஞ்சு ஓடி ஓடி ராணிக்கு சொத்து சேர்த்து கொடுத்துட்டான், குயிலுக்கு பெரிய சொத்து சேர்த்திட்டான். 5 நிமிஷம் இருந்து இஸ்திக்பார துஆவை செஞ்சு கொண்டு போயலாம். அது வருத்தம். சண்டையில இருந்து ஒரு கோட கிண்டி கிண்டி மணித்தியால கிடக்கு போகுது. அதை ஓட பாதுகாப்புக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறேன், அதை ஓதிட்டு போங்க. விசேடமா சொன்னாங்க, மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு குல் சூராக்களை 3 தடவை ஓத சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாப்பை பொறுப்படுத்துறான். குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 தடவை. ஃபஜ்ர் பிறகு ஓதுங்க, சுபஹு பிறகு ஓதுங்க, மக்ரிபி பிறகு ஓதுங்க. அல்லாஹ் பாதுகாப்பு பொறுப்படுத்துறான். மனிதன்ட தீங்கிலிருந்து பாதுகாப்பு பொறுப்படுத்துறான். ஜின்கள்ல தீங்கிலிருந்து வார, காபிர்கள்ல தீங்கிலிருந்து வார எல்லா விதமான ஆபத்துகள் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்புறான். சில நேரம் சில மனிதர்களுடைய வீடுகளை கண்பற்ற எங்கள்கிட்ட இல்லாதவங்க நாங்க காண்ற நேரம் தானே ஆச்சரியமா பார்த்தேன். என்ன நேரம் வாய்க்கு மாஷா அல்லாஹ் வாரலே நல்ல நஞ்சி பிளட்டோடு வீட்டுக்கு வந்துட்டு போனா பட்டு. எல்லாரோட கண்ணும் நச்சுத்தன்மை உள்ளதல்ல, சிலரோட கண்கள் தான். அதை எங்களுக்கு செக் பண்ணி பார்க்க தெரியா. எப்ப வீட்டுக்கு கண்படுமோ அந்த நேரத்தை சில அடையாளங்கள் எழுதிக்கிறார். என்ன அடையாளம்? அந்த வீட்டுக்குள்ள மிச்சம் நிக்கிறதுக்கு இல்லாம வீட்டுக்குள்ள போனா வெளியே போத அண்ணன் வீட்டுக்குள்ள இருக்கிறான். வீட்டுக்குள்ள இருக்கிறது வெறுப்பு. அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள எந்த நேரம் அழுகையும் பிரச்சனையும். என்ன
விளங்கிக் கொள்ளணுமா? கண் ஒன்று பட்டி, ஒன்று மனுஷன் கண் பட்டி, அல்லது ஜிந்தர கண் பட்டி, அல்லது எங்கட கண்ணே பட்டி. பிள்ளைகள்ல பட்டா பிள்ளைகள் சும்மா அலட்டி கொண்டிருக்கும், அழுது கொண்டிருக்கும். ராவையில தூங்காது, தூங்குற நேரத்தை முடிச்சிருக்கும், விழிச்சிருக்கிற நேரத்தை தூங்கும், வீணாக சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும். இப்படியான அடையாளங்கள் எல்லாம் கண்கள் பட்டா இருக்கு. நாங்க பெரியவங்க குல்சூரா ஓதுவோம், ஆயத்து குர்சி ஓதுவோம், காலையில மாலையில தரப்பட்ட துவாக்கள் ஓதுவோம், பாதுகாத்துக் கொள்வோம். புள்ளகளுக்கு நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட புள்ளகளுக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு இந்த துவாக்களை ஓதுங்க. பிஸ்மில்லாஹி உர்கீக் வ மின் குல்லி ஷர்ரி யுஹ்தீக் அல்லாஹு யஷ்ஃபீக. சஹீஹான ஹதீஸ் இருக்கு. பிஸ்மில்லாஹி உர்கீக் வ மின் குல்லி ஷர்ரி யுஹ்தீக் அல்லாஹு யஷ்ஃபீக. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த ஆயத்துகளால உங்களுக்கு ஓதுறேன். உர்கீக் என்பது ஓதுறது. உங்களுக்கு நோவில வரக்கூடிய எல்லா கெடுதியில் இருந்து பாதுகாப்பு தேடி ஓதுறேன். அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புள்ளகளுக்காக இப்படியும் பாதுகாப்பு துஆ ஓதுங்க. உஈது பி கலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்ம வ மின் குல்லி ஐனின் லாம்ம. பூர்த்தியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். குழப்பம் பண்ணக்கூடிய ஷைத்தான்களுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தருகிறேன். அப்படியாக கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நிறைய துவாக்களை ஒவ்வொரு சஹாபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. அப்ப இந்த துவாக்களை நாம இதே நேரம் இது ஓவரா பெய்திடப்படாது. சில ஆட்கள் எப்படி இருந்தா, விசேஷமா பெண்கள் கண்டதெல்லாம் கண் மூடல், கொஞ்சம் விடுப்புணர்வு எடுத்தாலும் கண்ணூர், தலைவலி இருந்தாலும் கண்ணூர். அது கண்ணூர் அல்ல, அது சைக்கோ. இன்னொரு பாஷையில் சொல்லடா வஸ்வாசம். கண்ணத்துக்கு எல்லாம் கண்ணூர் 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 போனா வட்டத்துக்கு இடமில்லா போகும். அதனால அதில நம்பிக்கை வச்சு அதில அளவுக்கு அதிகமான வீணான நம்பிக்கைகளை சந்தேகங்கள் உண்டாகிக்கொண்டு அவனா இருக்கும் இவனா இருக்கும் சந்தேகங்கள் உண்டாகிக்கொண்டு அவங்களோட பகையை உண்டாக்கி அவங்களோட மூஞ்சிகளை பார்க்காம அவங்களோட வீட்டுக்குள்ள எடுக்காம இருந்து பிரச்சனைகள் உண்டாகிறது. கண் திருஷ்டி உண்மை, பாதிப்புவாது உண்மை, அதுக்குள்ள மருந்த ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை செஞ்சோம்டா அல்லாஹ்வுடைய பொறுப்பு பாதுகாப்பு. நாம பாதுகாப்பு செஞ்சிடும். பாதுகாப்பு செய்யாம இருந்தா பாதிப்பு வரும், அதுக்கு பிறகு நாம தான் பொறுப்பு. அதனால விசேடமாக தாய் தந்தையர்கள் இது ஒரு விஷயம் கண் திருச்சி சொல்ற, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக காலை மாலையில் உள்ள அவுராத ஓடுங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷமோ மூடாதவர 24 அவருடைய பாதுகாப்பு கிடைக்கும். 10 நிமிடங்கள் போகும் அவுராதவர வகீபாவத வகீபா அவுராதன்றது நாலாந்த ரசூலுல்லாஹ் பாதுகாப்புக்காக ஓதுற வாக்கு. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் ஷர்ரி மா خلق. பூர்த்தியான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மோசமான படைப்புகளில் இருந்து பாதுகாப்பு தருகிறேன். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம். வானத்தில பூமியில இருக்கிற எந்த சக்தியும் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னா பாதிப்பு கொடுக்காதே, அந்த ரப்புடைய பெயரை கொண்டு நான் ஓதுறேன். இத 3 தடவை ஓதினா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு தீங்கும் வராது. அப்ப ஃபர்து தொழுகை பிறகு ஆயத்து குர்சி ஓதினா அடுத்த ஃபர்து தொழுகைக்கும் பாதுகாக்கிறது அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். இன்சூரன்ஸ் சொல்லிட்டு கிடைக்கிறார். குல் சூரா ஓதினா பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது பொறுப்பெடுக்கிறார். விசேடமாக பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர் ஓதினா பாம்பு பூரான் இது போல இந்த புழு பூச்சிகள் இருக்குது, அதோட விஷங்கள் அதோட ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார். இந்த பழக்கங்களை எங்களுக்கு உண்டாகும். யாரோட வீடுகள்ல உண்மையிலேயே அது சந்தேகம் அல்ல,
வீட்டில் அப்படி பிரச்சனைகள் இருக்குது, நிம்மதியும் இல்ல, எந்த நேரமும் வீட்டுல முசீபத், எந்த நேரமும் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை, அழுகையுமாக இருக்குது, சம்பாதிக்கிறது போதாது அல்லது சம்பாதிக்கிறதுல எங்கேயோ கழிந்து கொண்டு போகுது, அப்படியான நிலைமைகளை உணர்ந்தா சல்லல்லாஹு படிச்சு தந்தாங்க சூரத்துல் பக்கராவும் ஒண்ணு. எடுத்தரப்புக்கே கட்டாடியோட படாது. சிலாக்கள் போயிட்டு அந்நியனிட போற, ஸ்ரீலங்கால சிங்களவனிட போவாங்க, இந்துவிட போற, அவர்கிட்ட போற, இவர்கிட்ட போற, ஈமான பறி கொடுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய பெரிய ஆயுதங்களிடத்தை ஒட்டகிறதுக்குள்ள சாமன் தான் சூரத்துல் பக்கரா. பெரிய சூனியக்காரனே தலைய சுத்த வச்சிடும். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, இக்ரவு சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை ஓதிவாங்க. ஒவ்வொரு நாளும் ஃபுல்லா ஓத முடியல உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில அரை ஜுஸு ஓதுங்க, காலையில அரை ஜுஸு ஓதிட்டு போங்க, அன்றைய இன்னொரு அரை ஜுஸு ஓதுங்க, விடாம ஓதிக்கொண்டே வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் பக்கராவை யாரு பாடமாக்குறாங்களோ அவங்களுக்கு பரக்கத். ஃபஇன்ன அஹ்லஹா பரக்கா, சூரத்துல் பக்கராவை படிக்கிறது பரக்கத்துனா. மேலும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சூரத்துல் பக்கராவுக்கு முன்னால எந்த பெரிய சூனியக்காரனும் நின்று பிடிக்கிறாரு, சூனியக்காரன் தோத்து போற இடம் அந்த சூரத்துல் பக்கரான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இப்படியான இந்த துஆக்கள் மூலமாக எங்களை பாதுகாப்புகளை நாங்கள் செஞ்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா அநியாயமாக வீணாக எங்களோட வாழ்க்கையில் இருந்த சந்தோஷங்கள், செழிப்புகள், எங்களோட குழந்தைகள் இருந்த சந்தோஷங்கள், அவங்களுக்கு இருந்த திறமைகள், அவங்களுக்கு இருந்த ஆற்றல்கள், இவைகள் அனைத்தையும் அந்த ஒரு பார்வைக்கு அடிமையாக்கி அதுக்கு பணி கொடுத்து எங்களோட பிள்ளைகள முன்னேற்றத்தை இழக்க வேண்டிய ஒரு அபாயகரமான சூழல் உண்டாகும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போலதான் ரமலானுடைய காலம். இந்த காலத்துல இந்த மாதிரி ஔராதுகளை ஓதி பழகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முக்கியமான அமல்களுக்குரிய பயிற்சியை கொடுத்தாங்க ரமலானுடைய காலத்தில். மற்ற காலத்துல இல்லாத பயிற்சிகள் இந்த காலத்துல கிடைக்குது. லைலத்துல் கத்ர தேடுங்கன்னு சொன்னதே ஒரு பெரிய பயிற்சி. வேறொரு அமலுள்ள தேடுங்கன்னு சொல்லப்பட்டிല്ല பெருசா. லைலத்துல் கத்ர தேடுங்கன்னு சொல்லி தஹர்ரு லைலத்துல் கத்ர, லைலத்துல் கத்ர தேடுங்கோ நாங்க சொன்னாங்க. ஹதீஸ்ல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர தேடுறதுக்காக அவங்க மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் விடப்பட்ட நேரத்துல கடைசி பத்தில குளிப்பாங்க. ஏன்? மலாயிக்காமார்களை சந்திக்கணும், துப்பரவாக இருக்கணும், நறுமணத்தோடு இருக்கணும், உடல் சுத்தமாக இருக்கணும், ஆடை சுத்தமாக இருக்கணும், இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு தயாரானது சொல்லலாம். அப்ப இன்னும் ஒரு 2 ஒத்தப்படை இன்னைக்கு 25, அடுத்தது 27, 29. அதுக்கு பிறகு நாங்க கேட்டாலும் வராங்க. இனி அடுத்த வருஷம் தான். எனவே சொன்னாங்க லைலத்துல் கத்ர தேடுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் ரமலான் முடியல கட்டத்துக்கு வந்துச்சு. 6 பிரிச்சா 5 பகுதி முடிஞ்சு, இன்னொரு பகுதி பலசி, 6ல் 5 முடிஞ்சு. ரமலானுக்குரிய கடமைகளை செஞ்சிருக்கிறோமான்னு பாருங்க. அதுல முக்கியமான கடமை தான் ஜகாத்துல் ஃபித்ர். அதெல்லாம் டைமுக்கு ஞாபகப்படுத்தினா நிறைய பேருக்கு மறந்து போயிட்டு. ஜகாத்துல் ஃபித்ர் பெருநாள் என்று மக்ரிபுக்கு தான் கடமையாகல. ஆனாலும் ரமலானுடைய தலைப்புறையில் இருந்து கொடுக்கிறது ஜாயிஸ். விரும்பினா கொடுக்கலாம். இப்பவே கொடுக்கிறேன். ஜகாத்துல் ஃபித்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்த் ஆக்கினார். ஃபர்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் ரசூலுல்லாஹ் ஏழைகளுக்கான அந்த பெருநாளுடைய உதவியாக, பெருநாளுடைய உணவுக்கான உதவியாக ஜகாத்துல் ஃபித்ர கடமையாக்கினாங்க சஹாபாக்கள். யாருக்கு கடமையாகும் என்றா, பெருநாள் என்று
அந்த இரவு பகல் காலை நேரம் இந்த 3 நேரத்துக்கும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்குமான சாப்பாட்டு செலவு, அந்த குடும்பத்துக்கான ஆடையினுடைய உடுப்பட செலவு, அந்த நாளைக்குரிய வீட்டு கூலி, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தா அந்த வேலைக்காரருக்கான ஒரு நாள் சம்பளம், இந்த 3 பகுதியும் போக எக்ஸ்ட்ரா காசு இருக்குதுண்டா அவங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. இந்த நாட்டை பொறுத்தவரையில 199.9 கடமைன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு மிஸ்கின் இல்லை. பெருநாளில் ஒரு நாள் செலவை கவர் பண்ற அளவுக்கு இல்லாத 1-2 அங்கங்களை பிறக்கவா 99.9 இருக்கு. அப்ப யாரெல்லாம் பெருநாள் என்ற மகரிபு நேரம் புறப்பாக்குற நேரம் துனியால இருந்தாங்களோ உங்களோட குடும்பத்தில அவ்வளவு பேரு மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. பெருநாளுடைய மகரிபு நேரம் அப்பதான் ஒரு குழந்தை கிடைக்கிறதா அந்த குழந்தைக்குரிய ஜகாத்துல் ஃபித்ரும் கொடுக்கும். இமாம் பெருநாள் தொழுகைக்காக முசல்லாவுக்கு வர முதல்ல கொடுக்கிறது சுன்னத். அதுக்கு முந்தி கொடுக்கிறோம். பெருநாள் தொழுகைக்கு வாரத்துக்கு முன்னால கொடுக்கிறோம். அப்படியே தவறினா அந்த பெருநாள் தொழுகை முடிஞ்சு அன்றைய நாள் மகரிபு முந்தி கொடுக்கிறோம். அதுக்கு பிந்தினா அது கலாவா போயிட்டு. ஆகவே கடமைகள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் நேர காலத்தோட கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? ஒவ்வொரு ஆளுக்கும் 2 கிலோ 300 கிராம் அரிசி. நாங்கெல்லாம் அரிசி சோறு திண்டாங்களே 2 கிலோ 300. சரி, ஒரு மொத்த கணக்காக பார்த்தா 2.5 கிலோ அரிசி. சல்லியாக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறாரு, தானியமா தான் கொடுக்கணும். நீங்க கேப்பீங்க இங்க பாக்ஸ் வச்சுக்கிறாங்க, இங்க கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத சத்தியும் பாக்ஸ வச்சுக்கிறாங்க. இவங்களோட பொறுப்பு என்னன்னா காசை சேர்த்து பெருநாள் வர முதல்ல அதை அங்க கொண்டு வைத்து பங்கிட்டு முடிச்சிடும். அங்க காசு பங்கிட மாட்டாங்க, அங்க இதுக்கு அரிசை வாங்கி அதை ஏழைகளுக்கு பங்கிட்டுருவாங்க. தானியமா தான் கொடுக்கப்படும். அதுவும் எப்படி கொடுக்கணும்? நீங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஸ்ரீலங்கால கொடுக்கிறா அங்க 2.5 கிலோ கொடுத்து சரி வராது. இங்க 2.5 கிலோ வாங்குறதுக்கு எத்தனை பவுண்ட்ஸ் போகுதுன்னு பாருங்க. இங்க எல்லாரும் தின்றாங்க பாஸ்மதி, சோப்பரிசி தின்றது பாஸ்மதி தான் தின்றாங்க. பாஸ்மதி 2.5 கிலோ எடுக்கிறதுக்கு 5 பவுண்ட் போகுதுண்டா அந்த 5 பவுனையும் ஸ்ரீலங்கா காசிக்கு ரூபாய்க்கு மாற்றணும். அங்க எவ்வளவு வருகிறதோ அவ்வளவுக்கு அரிசி வாங்கி கொடுக்கணும். சில நேரம் 10 கிலோ வரும், 15 கிலோ வரும். இங்க 2.5 கிலோ வாங்குறதுக்கு எவ்வளவு காசு போகுதோ அந்த காசை இலங்கை நாணயத்துல மாத்தி அந்த நாணயம் அவ்வளவுக்கு அரிசி வாங்கணும். இதுதான் சட்டம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுல ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க மட்டும்தான் பொறுப்பண்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவர் வாப்பா அவரோட ஃபித்ராவை கொடுக்கணும். 2 பேரு கொடுக்க வசதி என்றா அவரிடத்தை மனைவிடத்தை கொடுக்கணும். அது பிறகுதான் பிள்ளைகளிடத்தை பார்க்கணும். குடும்ப தலைவர் தான் பொறுப்பு அந்த முழு குடும்பத்தினுடைய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறது. அவரிட ஃபித்ராவை கொடுக்கணும், மனைவியிட ஃபித்ராவை கொடுக்கணும், பிள்ளைகள ஃபித்ராவை கொடுக்கணும், கை குழந்தையில ஃபித்ராவை கொடுக்கணும். இதெல்லாம் அவர் தான் கொடுக்கணும். அதனால இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இதை சரியாக செஞ்சுக்கணும். யாருக்கு கொடுக்கப்படணும்னா யாரெல்லாம் ஜகாத் வாங்குறதுக்கு தகுதியோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். எங்களை தெரிஞ்ச கூட்டாளி பாவமே கோல் எடுத்து அழுகிறாரு, அப்படி கொடுக்கிறா கோல் எடுத்து அழுகிறதுக்கு ஜகாத் வாங்க தகுதியானவரான்னு பாருங்க. ஃபகீரா, மிஸ்கீனா, கடன்காரனா, இஸ்லாத்துக்கு வந்தவரா, வழிபோக்கனா, இந்த 5 தான் இப்ப மற்ற 3 தேட கஷ்டம். அடிமைகள் இல்ல, முஜாஹிதீன்கள் பெருசா தேடுறதுக்கு இப்ப இல்ல. கூட்டு ஜகாத் இருந்தா தான் ஆமீர்கள் வருவாங்க, ஜகாத் விநியோக வேலையில் ஈடுபடுற ஆபீசர்மார் வருவாங்க. அந்த 3 கூட்டமும் இல்ல, இந்த 5 கூட்டமும் இல்லை. ஃபகீர், மிஸ்கீன், கடன்காரர்கள்,
முஅல்லஃபத்துல் குலூப், அஞ்சாவது வழிபோக்கர்கள். இந்த 5 கூட்டத்துக்கும் நாங்க எப்படி விரும்புறோமோ அது மாதிரி கொடுக்கிறதுக்கு. ஆக இந்த கடமையை ஞாபகத்தில் வைப்போம். ஏன்னா இன்னொரு 4 நாள் அல்லது 5 நாள் இருக்குது. அதுக்கு முன்னால் அந்த ஏற்பாடுகளை செஞ்சிருவோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் லைலத்துல் கத்ருடைய உன்னதமான பரக்கத்தான அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. பிடித்த நோம்புகளையும் அதிலே செய்த அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு ஈருலகத்திலேயும் மேலான பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.